கடந்த சில காலமாகவே நமது நாட்டில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதனால் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் தங்கத்தை வாங்கவே ரொம்ப சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே தங்கம் விலை உயர்வுக்கான காரணத்தை விளக்கியுள்ள ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் இனி வரும் காலங்களில் அது எப்படி இருக்கும் என்பது குறித்து விளக்கம் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் தனது யூடியூப் சேனலில் பேசும்போது, தங்கம் விலை ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்கும் என தனித்தனியாக எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் தங்கம் விலை உயரவே செய்யும். ஏனென்றால் இந்திய ரூபாய் மதிப்பு வேகமாக சரிந்து வருகிறது. கடந்த ஓராண்டாக ஒப்பிட்டு பார்க்கும்போது தங்கம் தரும் லாபத்தை விட டாலர் அதிகமாகவே லாபத்தை தருகிறது. இதனால் சர்வதேச முதலீட்டாளர்கள் இந்திய சந்தையை விட்டு வெளியேறி அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள். இப்போது டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 87 இருக்கும்போது வெளியே போகிறார்கள். ஓராண்டு கழித்து பார்க்கும்போது இது 92 முதல் 95 வரை இருக்கும். அப்போது உள்ளே வந்தால் சுமார் 10% வரை அவர்களுக்கு லாபம் கிடைக்கும் என கூறியிருக்கிறார். சர்வதேச அளவில் இப்போது அமெரிக்க டாலர் தான் ரிசர்வ் கரன்சியாக உள்ளது. ரூபாயை யாரும் ரிசர்வ் கரன்சியாக கருதுவது இல்லை. டாலரை தான் உலக நாடுகள் வர்த்தகம் செய்ய பயன்படுத்துகிறார்கள். மேலும் அந்நிய செலாவணியாகவும் வாங்கி சேமித்து வருகிறார்கள். ரூபாய் உள்ளிட்ட மற்ற கரன்சிகளை எந்த ஒரு நாடும் சேமிப்பதில்லை. இதன் காரணமாகவே அமெரிக்காவில் உள்ள மத்திய வங்கி வட்டி விகிதத்தை மாற்றுவதால் சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தாக்கம் ஏற்படும். மேலும் நம் நாட்டை பொறுத்தவரை 2 காரணங்களுக்காக தங்கம் விலை அதிகரிக்கும். முதல் காரணம் எளிமையானது. சர்வதேச அளவில் தங்கம் விலை உயர்கிறது. இதனால் இந்தியாவிலும் தங்கம் விலை அதிகரிக்கிறது. அதே நேரம் மற்றொரு காரணம் ரூபாய் மதிப்பு சரிவது. அதாவது ரூபாய் மதிப்பு சரிவதால் நாம் தங்கத்தை இறக்குமதி செய்ய அதிக பணத்தை செலவிட வேண்டும். டாலர் அடிப்படையில் தங்கம் அதே விலைதான் என்றாலும் ரூபாய் மதிப்பு சரிவதால் நாம் அதே எடை கொண்ட தங்கத்தை அதிக பணம் தந்து வாங்க வேண்டியிருக்கும். இப்படி 2 காரணங்களால் தங்கம் விலை அதிகரிக்கும் என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் மற்றொரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ரூபாய் மதிப்பு கடுமையாக சரிந்து வருகிறது. இன்னும் 5 முதல் 8% வரை ரூபாய் மதிப்பு சரிய வாய்ப்பிருக்கிறது. நீண்ட கால நோக்கில் தங்கம் விலை அதிகரிக்கவே செய்யும். இப்போது ரூபாய் மதிப்பு சரிய தங்கம் விலை அதிகரிக்கும். அதே போல அடுத்த ஆண்டு அமெரிக்காவில் மத்திய வங்கி வரி விகிதத்தை குறைத்தால் தங்கம் விலை வேகமாக அதிகரிக்கும். எனவே நாம் தங்கத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை என கூறியிருக்கிறார். தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பவுனுக்கு 31,000 வரை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில்தான் இன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதால் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டால் பவுனுக்கு ரூபாய் 3,000 வரை தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் தங்க பிரியர்கள் இன்றைய பட்ஜெட் அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நடப்பாண்டு தங்கத்தின் விலை வீழ்ச்சி அடையும் என்றும் வெள்ளியின் விலை உயரக்கூடும் என்றும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் உலக வங்கியின் கமோடிட்டி சந்தை அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ள பொருளாதார ஆய்வறிக்கை, கமோடிட்டி சந்தை நடப்பாண்டில் 5.1% குறையும் என்றும் இது அடுத்த ஆண்டில் 1.7% குறையும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைவதால் கமோடிட்டி சந்தை சரிவதாகவும், இந்த சந்தை சரிவு இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும் என்றும், இயற்கை எரிவாயு மற்றும் சில உலோகங்களின் விலை உயரக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டு தங்கத்தின் விலை வீழ்ச்சியடையும் என்றும் வெள்ளியின் விலை உயரக்கூடும் என்றும் அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை உயர பல்வேறு காரணிகள் உள்ளது என்றாலும் சர்வதேச அளவில் தங்கம் விலை உயரவும் குறையவும் அமெரிக்கா முக்கிய காரணமாக உள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டு அவர் கடந்த ஜனவரி 20 பதவியேற்றார். ட்ரம்ப் பதவியேற்றதும் பல்வேறு அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்புள்ளதாக நினைத்துத்தான் தங்கம் விலை அதிகரித்தது. எதிர்பார்த்ததை போலவே அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க இறக்குமதி வரி அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற அன்றே வெளியிட்டார். மேலும் சீனா இந்தியாவுக்கு எதிராக சில வரிகளையும் விதிக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ட்ரம்பின் பல்வேறு அதிரடி அறிவிப்புகள் அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. எனவே அவர்கள் தங்கத்தின் மீது அதிக முதலீடு செய்ய தொடங்கிவிட்டார்கள். இதுதான் தங்கம் விலை அதிகரிக்க காரணம் என்று தங்க நகை வியாபாரிகள் கூறியுள்ளனர். இருப்பினும் பட்ஜெட்டில் கொண்டுவரப்படும் சில மாற்றங்களால் தங்கம் விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பட்ஜெட்டில் என்ன இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கலாம்.